திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்ந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாணவர்கள் இளைஞர்கள் கல்விக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து இருக்காங்க. ரத்து பண்ணாங்களா இல்ல. இப்படி அத்தனையும் பொய். அப்புறம் மாதம் மின் கட்டண கணக்கிடுனாங்க. இப்போ 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. மாசம் மின் கட்டண கணக்கு எடுக்கிறாங்களா இல்ல. இப்போ இந்த ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உறைஞ்சு போச்சு. 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா இப்போ 2500 ரூபாய் கட்ட வேணும். அரிசி விலை உறைஞ்சு போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, அதே போல எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. எல்லா விலையும் உயர்ந்து மக்கள் துன்பத்திலே வாழ்கின்ற காட்சி பார்க்கிறோம். மிக மோசமான ஆட்சி. அதுபோல கட்டுமான தொழிலே அழிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் வீடு கட்ட முடியாது. நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்ட முடியாது. நல்லா இரவுல தூங்கும்போது கனவு காங்கலாம். ஆஹா, மாடி வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு மாடி வீட்டில் தூங்குற மாதிரி கனவு காங்கலாம். அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியும். நீங்கள் எம்சாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு இருந்து இப்போ 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபா இருந்தது, இப்போ 4500 ரூபா. கம்பி 40000 ரூபா இருந்தது, இப்போ 70000 ரூபா. விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? 2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிவிட்டாங்க. 2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிட்டாங்க. பை பை ஸ்டாலின் அவர்களே, உங்களில் நான் உங்களோடு நான் உங்களுக்காகவே நான் பணியாற்றுவேன். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.